வணக்கம். புதுச்சேரி சிபிஎஸ்இ கல்வி திட்டத்தின் வழியாக இந்தி மொழியை திணிக்கும் முயற்சியிலே மத்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது புதுச்சேரியில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அனைத்து மாணவர்களும் பெற்றோர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதாவது இந்த மும்மொழி திட்டத்தை சிபிஎஸ்இ வழியாக கொண்டு வருகிறார்கள். கடந்த ஆட்சியின் போது சிபிஎஸ்இ பாடத்திட்டம் புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ அதில் 2 மொழிகள் அரசு பள்ளிக்கூடங்களே கற்பிக்கப்பட்டது. ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஆனால் இப்போது 3வது மொழியாக மாணவர்கள் தேர்வு செய்யக்கூடிய மொழி எது என்பதில் தான் சர்ச்சை எழுந்துள்ளது. இந்தி மொழியோ அல்லது ஏதேனும் ஒரு பிராந்திய மொழியோ 3வது தேர்வு செய்யலாம் என்பதற்கும், அயல் நாட்டு மொழியான பிரெஞ்சை கற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய அடிப்படை முற்றிலுமாக பிரெஞ்சு மொழியை புதுச்சேரி கல்வி திட்டத்திலிருந்து நீக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது இந்த திட்டத்தின் வழியாக தெரிகிறது. அது மட்டுமின்றி இந்தி மொழியை திணிக்கக்கூடிய ஒரு திட்டத்தையும் மத்திய அரசு இந்த கல்வி திட்டத்தின் மூலம் செயல்படுத்துகிறது. ஆனால் இதை முற்றிலுமாக அனைத்து மக்களும் எதிர்க்கிறார்கள். மனித உரிமைகள் கழகம் இதை ஒரு அடிப்படை உரிமையை மறுக்கிறது இந்த மத்திய அரசு என்று நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த புதுச்சேரி மண் பிரெஞ்சு கலாச்சாரத்திலே வேரூன்றிய ஒரு மண். இங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் தொழில், வணிகம், கல்வி, வேலைவாய்ப்பு, கலாச்சாரம் என்றெல்லாம் பிரெஞ்சு மொழியோடு கலந்து இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பிரெஞ்சு மொழியை கற்று அதன் மூலம் பொருளாதாரம் ஈட்டுவதற்கோ வேலை வாய்ப்பு செய்வதற்கோ ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே மற்ற மாநிலங்களை போல் அல்லாமல் புதுச்சேரிக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு உண்டு என்று சொன்னால் இந்த பிரெஞ்சு மொழி தான். இந்த பிரெஞ்சு மொழியை மத்திய அரசு அகற்றக்கூடிய எண்ணத்தை முதலில் கைவிட வேண்டும். அதே போல ஒரு அயல் நாட்டு மொழி என்று வருகிற போது ஆங்கிலத்தை குறிப்பிடுகிறார்கள். ஆங்கிலம் என்பது உலக பொதுமொழி. ஆகையால் அதை ஒரு மாணவன் கற்றால் தான் அவன் உலக அளவில் சிந்திக்க முடியும். 2வது, அவனுடைய தாய்மொழியை அவசியம் அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, அவன் தேர்வு செய்கின்ற மொழி எதுவாயினும் அவன் படிப்பதற்கான உரிமையை அரசு வழங்க வேண்டும். நீ அரசு பள்ளியில் படிக்கிறாய், அதனால் நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் மீது இந்தியையோ மற்ற சமஸ்கிருத மொழியையோ திணிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறலான ஒரு குற்றமாகும். அந்த மாணவனுக்கு முழு பிளெக்சிபிலிட்டி, எஜுகேஷன் சம்பந்தமான பிளெக்சிபிலிட்டி இருக்க வேண்டும். அவன் தனக்கு பிடித்த ஒரு பாடத்தை, மொழியை தேர்வு செய்து 3வது மொழியாக படிப்பதற்கு அரசு வாய்ப்பு வழங்க வேண்டும் என மனித உரிமை கழகம் கேட்டுக்கொள்கிறது. அதே போல இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய காலகட்டம் என்பது ரொம்ப சிக்கலாகவும், அதாவது கடந்த 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். புதிய அரசு அமையும். இந்த இடைப்பட்ட காலத்திலே புதுச்சேரியில் ஒரு காவந்த அரசு இருக்கின்ற பொழுது மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்து 7 நாட்களில் நீங்கள் இதை செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று கல்வித்துறைக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பது மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியையும் ஒரு அராஜக போக்காகவும் தான் இதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் புதுச்சேரி மக்களின் எண்ணங்கள் என்ன, புதுச்சேரிக்கு என்ன தேவைப்படுகிறது என்பதை புதுச்சேரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, எதிர்வரும் புதிய அரசு அது நடைமுறைக்கு வந்தவுடன் மட்டுமே தான் அவர்கள் ஒரு கருத்து கணிப்பை மக்களிடம் எடுத்து கலந்தாலோசித்து கல்வி வல்லுநர்களுடன் பேசி அதை சிபிஎஸ்இ குழுவிடம் தெரிவிக்கும் போதுதான் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தலாம் என்று ஆய்வு செய்ய வேண்டுமே தவிர, அந்த அரசு அமைவதற்கு முன்பாகவே நாம் செய்தோம் என்று சொன்னால் இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயலாகத்தான் பார்க்க முடியும். அதே போல ஒரு மாணவனின் கல்வி உரிமையை பறிக்கப்பட்டால் அவனுடைய அடிப்படை உரிமையை முழுவதுமாக ஒரு அரசு பறிக்கின்றது என்றுதான் நாம் குற்றம் சாட்ட முடியும். ஆக இத்திட்டத்தை புதிய அரசு அமையும் வருவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என மனித உரிமைகள் கழகம் கேட்டுக்கொள்கிறது. மேலும் அமையவிருக்கும் புதிய அரசு இத்திட்டத்தை ஆய்வு செய்து புதுச்சேரியின் தனி அடையாளத்தை நிரூபிக்கும் வகையிலே பிரெஞ்சு கட்டாயம் இருக்க வேண்டும். ஆங்கிலம், தமிழ் மற்றும் பிரெஞ்சு கட்டாயம் எல்லா மாணவர்களும் பயிலும் வகையிலே ஒரு சிறப்பு திட்டத்தை புதுச்சேரிக்கு இந்த சிபிஎஸ்இ குழு அமுல்படுத்த வேண்டும். புதுச்சேரி அரசு இதை சிபாரிசு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு, தற்போது அதை சட்டத்தை மீண்டும் அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் மனித உரிமைகள் கழகம் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கும். இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பாகவும் பிரெஞ்சு மொழியை அகற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மத்திய அரசை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களை மனித உரிமை கழகம் எடுக்கும் என கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் அனைவரின் பங்கேற்போடு இந்த போராட்டங்கள் நடைபெறும். நமக்கு ஹிந்தி திணிப்பு வேண்டாம், பிரெஞ்சு மொழி நம்முடைய பாரம்பரியம், அதை அகற்ற வேண்டாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.